Good morning, boys. Today we are going to study a new topic, that is heat. Unit number 7. Okay. In this lesson, we have already marked the reduced portions, isn't it? First of all, we are going to study about the introduction. All substances in our surrounding are made up of molecules. In chemistry, we have studied about that. All substances are made up of atoms. Atoms unite together for molecules, isn't it? We know that. These molecules generally at motion and possess kinetic energy. அந்த molecules எல்லாமே ஜென்ரலாக எப்படி இருக்கும், இயக்கத்தில் இருக்கும். மோஷன் அப்படின்னா என்னது, இயக்கத்தில் இருக்கும். So they have kinetic energy. Okay. At the same time, each molecule exerts a kind of attractions on other molecules. So they have the potential energy. அப்போது மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த மாலிகுல்ஸில் என்ன எனர்ஜிலாம் இருக்குது? They have the kinetic energy as well as the potential energy. Okay. The sum of the kinetic energy and potential energy is called the internal energy. அப்போ what is internal energy அப்படின்னா, the sum of the kinetic and potential energy is called the internal energy. This internal energy when flows out is called heat energy. இதான் என்னன்னு சொல்கிறோம், ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்னல் எனர்ஜி வெளியே வர்றது தான் என்னென்னு சொல்கிறோம், ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த ஹீட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஹாட் சப்ஸ்டன்சஸ் ஹாவ் more amount of heat energy and the cool substances they have a lesser amount of heat energy. Okay. Next we are going to study about the effects of heat. There are so many effects. First one is expansion. எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரிவடைதல். எக்ஸ்பென்ஷன் என்னது, விரிவடைதல். when the heat is added to a substance, that molecules gain energy and vibrate. Okay. அப்போ அது அங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், இதனால் அங்கே என்ன நடக்குது, தட் சப்ஸ்டன்ஸ் கெட் எக்ஸ்பேண்டட். அதனால் என்ன செய்யுது, அந்த பொருள் வந்து என்ன செய்யுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. இதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ரயில்வே ட்ராக்கில் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரயில்வே ட்ராக்கில் டூரிங் த சம்மர் சீசன் திஸ் ட்ராக் the more heat causes expansion in the railway tracks. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, there is a gap in between the railway track. சரியா? ஹீட்டில் எக்ஸ்பெண்ட் ஆகும்பொழுது அங்கே என்ன நடக்கும், இந்த ரயில்வே ட்ராக் வந்து டேமேஜ் ஆகும், அதாவது கொஞ்சம் வளையிறதுக்கு அங்கே சான்ஸ் இருக்குது. சரியா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து என்ன வச்சுருக்குறாங்க, ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நெக்ஸ்ட் எஃபெக்ட் தட் இஸ் சேஞ்ச் இன் temperature. Okay. அதாவது when heat energy is added to a substance, the kinetic energy of its particles increases. சரியா? So the particles move higher speed. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸஸ்க்கு நம்ம ஹீட் கொடுக்கும் பொழுது அந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, ஹையர் ஸ்பீடில் மூவ் ஆக ஆரம்பிக்குது. திஸ் காசஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே. வென் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் கூல்டு, த ஹீட் எனர்ஜி இஸ் ரிமூவ்டு. ஸோ த மாலிகுல்ஸ் லூஸ் ஹீட். ஓகே. இப்போ எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த எக்ஸ்பேன்ஷன் எதில் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா, இன் gaseous substances. Okay. Then next effect of heat is chemical changes. Heat is a form of energy. It plays a major role in chemical changes. அதாவது இந்த கெமிக்கல் சேஞ்சஸில் என்ன நடக்கும்னா, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஸ்பீடப் பண்ணுது. அதாவது நம்ம ஹீட் கொடுக்கும் பொழுது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்ன செஞ்சிடும், சீக்கிரமாக நடக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் we can say cooking of food.
ஓகே, அது மட்டும் இல்லை, அங்கே நிறைய சேஞ்சஸ் நடக்கும். இதை என்ன சொல்கிறோம்? கெமிக்கல் சேஞ்சஸ். ஓகே, அடுத்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி படிக்க போகிறோம். இப்போ ஹீட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹீட் டஸ் நாட் ஸ்டே வேர் வி புட் இட், அதாவது அது ஒரு இடத்துல நிலையாக இருக்காது. சரியா? ஹாட் திங்ஸ் கெட் கோல்டர் அண்ட் கோல்ட் திங்ஸ் கெட் ஹாட்டர். அதாவது எந்த பொருள் சூடாக இருக்குதோ அந்த பொருள்லேருந்து ஹீட் வந்து என்ன செய்யும்? ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எதுக்கு? டுவர்ட்ஸ் த கோல்ட் திங்ஸ். ஓகே, நான் கொடுத்துருக்கு, ஹீட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஓகே, டில் தியர் டெம்பரேச்சர்ஸ் பிகம் ஈக்குவல். எது வரைக்கும் இது நடக்கும் அப்படின்னா, அந்த ரெண்டு திங்ஸ்க்கும் இடையில் ஈக்குவல் டெம்பரேச்சர் வரும் வரைக்கும் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஓகே, இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் இன் 3 ways. சரியா? 3 வழிகளில் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டக்ஷன், செகண்ட் ஒன் கன்வெக்ஷன், தேர்ட் ஒன் ரேடியேஷன். கண்டக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாலிட் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து த மாலிகுல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு க்ளோஸ்லி, தே கேன் நாட் மூவ் ஃப்ரீலி. அப்படி தானே? ஃப்ரீயாக மூவ் ஆகாது. சாலிட் சப்ஸ்டன்சஸ் ரொம்ப க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும் மாலிகுல்ஸ் எல்லாம். அப்போ நம்ம சாலிட் சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது, வென் ஒன் எண்ட் ஆஃப் த சாலிட் இஸ் ஹீட்டட், மாலிகுல்ஸ் அட் தட் எண்ட் அப்சார்ப் ஹீட் எனர்ஜி அண்ட் வைப்ரேட் ஃபாஸ்ட். சரியா? அப்போ அந்த மாலிகுல்ஸ் வந்து என்ன செய்யும்? ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகும். இந்த மெத்தடில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியதை என்ன சொல்கிறோம்னா கண்டக்ஷன். அப்போ வாட் இஸ் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இன் சாலிட்ஸ் ஃப்ரம் அ ரீஜன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு எ ரீஜன் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர் வித்தவுட் த ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ். ஓகே, அப்போ இங்கே என்ன நடக்குது? மாலிகுல்ஸ் மூவ் ஆகாமல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் அண்ட் ப்ராசஸ் வந்து என்ன செய்யுது? நடக்குது. ஓகே, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் வந்து என்ன? இட்ஸ் அ ப்ராசஸ். இது எங்கேருந்து எங்கே நடக்குது? ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு எ ரீஜன் ஆஃப் லோயர் டெம்பரேச்சர். அங்கே என்ன நடக்காது? வித்தவுட் த ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ். தட் இஸ் கால்ட் அஸ் கண்டக்ஷன். சரியா? நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மெட்டல்ஸ் தேர் ஆல் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட். அப்படி தானே? அது நல்லா ஹீட்டை கண்டக்ட் பண்ணும். மெட்டல்ஸ்னால் என்னது? உலோகங்கள். நல்லா நம்ம என்ன வச்சுருக்கோம்? அலுமினியம் இஸ் யூஸ்ட் அஸ் அ யுட்டென்சில் டு குக் ஃபுட் குயிக்லி. சரி, நம்ம ஃபுட்டை குக் பண்ணுறதுக்காக நம்ம அலுமினியம் யுட்டென்சில்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா கன்வெக்ஷன். கன்வெக்ஷன்னா என்ன அப்படின்னு சொன்னால், it is the flow of heat through a fluid from places of higher temperature to a places of lower temperature by movement of the fluid itself. சரி, இது வந்து நம்ம தண்ணியை பாயில் பண்ணும் பொழுது நம்ம இதை கவனிக்கலாம். கீழே உள்ள மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன செய்யும்? மேலே வரும். மேலே உள்ளது என்ன செய்யும்? அப்படி மூவ் ஆகிற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம் தானே? இது வந்து என்னது? பை மூமெண்ட் ஆஃப் த fluid itself. அடுத்து நெக்ஸ்ட் வே என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது தேர்ட் வே ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் இஸ் ரேடியேஷன். ரேடியேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பை மீன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். சரியா? இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.